பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க. இன்றைக்கு அனைவரும் மிகவும் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான ஒரு பட்டிமன்றம் இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. எத்தனை பேர் இதை கேட்க தயாராக இருக்கீங்க? கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. எல்லாம் முன்னாடி வந்துட்டாங்கல்ல, வாங்க. பட்டிமன்றம்னாலே எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமான நிகழ்ச்சி. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நேரத்தின் கட்டாயத்தை கருதி வார்த்தைகளை சுருக்கி கொள்ளலாம். இப்பொழுது வாலிபத்தை பரிசுத்தமாகவும் கர்த்தருக்கு பிரியமாகவும் காத்துக்கொள்ள மிகவும் உதவியாக இருப்பது ஜெபமே என்று ஒரு சாராரும், இல்லை வேத வசனமே என்று மற்றொரு சாராரும் இப்பொழுது பட்டிமன்றத்தில் பேச வந்திருக்கின்றார்கள். இந்த அருமையான டீம் வேத வாசிப்பு, இதில் 4 பேர் இருக்கின்றார்கள். இதிலே 4 பேர் ஜெபம்தான் என்று சொல்ல இருக்கின்றார்கள். நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க பேரை சொல்லுங்க. முதலாவது பேர், சரி, பேர் அவங்களே வந்து சொல்லிக்குவாங்க. இப்பொழுது வாலிபத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்வது ஜெபமா அல்லது வேத வாசிப்பா என்ற அணியிலே முதலாவது வேத வாசிப்பு என்ற அணி தலைவர் இப்பொழுது பேச வருகிறார்கள். அவர்களுடைய பேச்சை நாம் கேட்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் இப்போ வேத வாசிப்புன்ற தலைப்பில் பட்டிமன்றத்தில் பேச வந்திருக்கேன். வேதம் நம் கால்களுக்கு வெளிச்சமும் தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. நம்ம தினமும் அனுதினமும் எழுந்திருக்கும் பொழுது எழுந்திரிச்ச உடனே நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வேத வசனத்தை தான் படிக்கணும். வேத வசனத்தை கொஞ்ச நேரம், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வசனத்தை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ஆழ்ந்த சிந்தனையில் உட்காரணும். அதுதான் நம்ம ஆழ்ந்த யோசனைகளை கொடுக்கும். நம்ம யோசித்து உட்காரும்போது தான் நிறைய வார்த்தைகள் வெளிப்படும். நம்ம படித்த வசனத்தின்படியாக நமக்கு வார்த்தைகள் வெளிப்படும். அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். வேத வாசிப்பு நம்மளோட வாலிப பருவத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம 3 வேளையும் சாப்பிடுவது போல வேத வசனமும் 3 வேளையும் படிக்கணும். காலையில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 அதிகாரம், மதியத்தில் ஒரு 5 அதிகாரம், ஸ்கூலுக்கு போனால் பரவாயில்ல, வீட்டில் இருக்கும்போது ஒரு 5 அதிகாரம், மதிய வேளையில் ஈவினிங் வேளையில் ஸ்கூல் முடிஞ்சு வந்ததும் எங்களை இப்படியாக கொண்டு வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லிட்டு நன்றி செலுத்தி ஒரு 5 அதிகாரம் படிக்கணும். படித்தாதான் அன்றைய நாளுக்கு அனுதின வாழ்க்கைக்கும் வேத வாசிப்பு தான் ரொம்ப முக்கியம். வேதத்தை வாசித்து பார்த்தா தான் அது ரிலேட்டடாக நமக்கு ஜெபிக்கவும் நமக்கு ஆண்டவர் கிருபை கொடுப்பாரு. யோவானில் சொல்லப்பட்டது போல யோவான் 16:17 சொல்லப்பட்டிருக்கிறாங்க, வேத வாசிப்பு இல்லாத அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதத்தில் சொல்லியிருக்கு. அப்போ வேத வசனத்தை நாம் தினமும் படிக்கணும். படித்தாதான் அந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்களாக இல்லாமல் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கு. அதே யோவான் 7:38 வேத வசனம் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆண்டவர். அப்போ குளம் இல்லை, குட்டை இல்லை, சும்மா பைப்பை திறந்தா தண்ணி சொட்டுற அந்த கூட இல்லை, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம வேத வசனம் வேத வாசிப்பு நம்மளோட வாழ்க்கையில் அனுதினமும் இருந்தாதான் நம்மளோட வாழ்க்கை வாலிப பருவத்தின் வாழ்க்கைக்கு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை நாம் பார்க்க முடியும். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுற மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதாக ஓடும். அப்போஸ்தலர் 8:28 சொல்லப்பட்டது போல அங்கே ஒரு மந்திரியை நம்ம சந்திக்கிறோம். அவர் என்ன பண்ணுறாரு, எருசலேமுக்கு வராரு.
வந்து ஒரு காட்டு வழியாக வந்து காசாண்ட ஒரு காட்டு வழியில் வந்து பிரயாணம் பண்ணிட்டு வரும்பொழுது அவர் எருசலேமுக்கு வந்து அடைஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நேரம் ஊருக்கு திரும்ப போகும்போது டைம் ஆகுது. அப்படி ஆக போகிற டைமில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஏசாயா புஸ்தகத்தை தான் எடுத்து வச்சு வாசிக்கிறாரு. அப்போ அங்கே வந்து அந்த மந்திரி வந்து ஜெபிக்கலை, வேத வசனத்தை தான் படிக்கிறாரு, ஏசாயா புஸ்தகத்தை தான் வாசிக்கிறாங்க. அப்படி வாசிக்கும் பொழுது அது வந்து பிலிப்பின் பிலிப்பின்றவர் வந்து ஒரு பந்தி விசாரிப்புக்காரர், அவர் வந்து பார்க்குறாரு. ஆனால் அந்த மந்திரிக்கு என்ன தெரியுது, பிலிப்புவை பற்றி, பிலிப்பு வந்து ஒரு தீர்க்கதரிசியாகவே தெரியுது. அப்போது அந்த மந்திரி யோசிக்கிறாரு, அந்த பிலிப்பு வந்து இந்த மந்திரி வேத வசனத்தை படிச்சுட்டு இருக்கும்போது அவரை பற்றி போய் பக்கத்தில் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் என்னை பற்றி என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவர் மந்திரியார் கேட்கும்போது அப்போ வந்து சொல்கிறாங்க, வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி வந்து அந்த மந்திரிக்கு பிலிப்பு வந்து எடுத்துரைக்கிறாரு. அப்போ என்ன சொல்லுது, அந்த வசனம் தான் நாம் வந்து கை கொள்ளணும். முதல்ல வசனத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தியானத்துக்குள்ளே நாம் போகணும். வசனத்தின் மூலமா தான் பைபிளில் உள்ள வார்த்தைகளை படிக்க தான் நம்ம அது ரிலேட்டடாக நமக்கு நேரம் முடிந்து விட்டது. அது வந்து வேத வாசிப்பு தான் பெஸ்ட்னு வாலிப பருவத்தில் நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த வாலிப பிள்ளைகளுக்கும் சபையாருக்கும் ஐயாவுக்கும் நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ வந்து வேத வாசிப்பு தானே தெள்ள தெளிவாக சொல்லிட்டாங்க இவங்க, அருமையாக சொல்லிட்டாங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி அப்புறம் பிலிப்பு வேத வசனத்து மூலியமா கந்தாகிய மந்திரியை ரட்சித்தார்னு சொல்லிட்டாங்க. நல்ல வசனத்தை எடுத்து காட்டி அருமையாக சொல்லிட்டாங்க. இப்போ இவங்களை பார்த்தா அப்போ பாவமாக இருக்குது, இவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இந்த ஜெபந்தான்னு சொல்கிற டீம் இப்பொழுது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒவ்வொருவருக்கும் 3 நிமிடங்கள் மாத்திரம் கொடுக்கப்படுகின்றது. பிரகாசிக்கும் எங்க பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் ஜபந்தான் சிறந்தது என்று தீர்ப்பளிக்க வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், நட்சத்திரங்களைப் போல ஜொலிக்கும் எங்க சிறு பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும், ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் சோத்திரத்தோட ஆரம்பிக்கிறேன். முதல்ல வந்து சொன்னாங்க வேதம் தான் சிறந்ததுன்னு. வேதத்து மூலயமா நீங்க என்னங்க பண்றீங்க, ஜபம் தானங்க பண்றீங்க, வேதத்தை வச்சு ஜபத்தை தானங்க பண்றீங்க. நீங்க ஜப வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம், வேத வீட்டுக்கு நம்ம வரலையே. நடுவர் அவர்களே, நீங்க இல்லையா, காலையில எழுந்த உடனே நீங்க என்ன பண்ணீங்க நடுவர் அவர்களே? ஜெபம் தான் பண்ணுவோம், சொல்லுங்க. ஜெபம் காலையில நடுவர் ஐயா எந்திரிச்ச உடனே என்ன பண்ணிருக்காங்க, நன்றியோடு சோத்திரத்தோடு ஜெபம் பண்ணிட்டு தான் வேதத்தையே வாசிச்சிருக்காங்க. அப்ப சோத்திரம் பண்ணி ஜெபம் தான் நீங்க பண்ணிருக்கீங்க இல்லையா? வார்த்தையின்படி ஜெபம் பண்ணும். வார்த்தையின்படி உண்மையை சொல்லணும்ல. அப்ப வார்த்தை இல்லாத இடத்துல என்ன பண்ணுவீங்க? ஜபம் வார்த்தை இல்லாம ஜபம் பண்ணலாம்ல. எல்லாருக்குமே வேதம் வாசிக்க தெரியாது இல்லையா நடுவர் அவர்களே? எல்லாருக்குமே வேதம் வாசிக்க தெரியாது நடுவர் அவர்களே. வேதம் எல்லாருக்கும் படிக்க தெரியாது. படிக்க தெரியாதவங்க நிறைய பேர் எங்க சர்ச்சுக்கு வராங்க. அவங்கெல்லாம் சோத்திரம் தான் பண்ணுவாங்க, விண்ணப்பத்தோட ஜபம் தான் பண்ணுவாங்க, ஐயா கொடுக்குற வார்த்தையை கேட்டு ஜபம் தான் பண்ணுவாங்க. உலகின் அழகான இடம் ஜப அறை, உலகின் அழகான மொழி ஜப மொழி, உலகின் அழகான இசை ஜப ரிங்காரம், உலகின் அழகான பாடல் சோத்திர பாடல், உலகின் அழகான கவிதை என் அணியின் செய்யும் ஜபமே. பிலிப்பு 4:6 நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப மத்தேயிலையும் அதே மாதிரி 26:40 பேதுருவை நோக்கி 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கன்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஜபந்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இயேசுவே சொல்லியிருக்கிறாங்க. மூளை செய்யாததை முழங்கால் தான் செய்யும். மார்க் 11:24 நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் ஆண்டவருக்கு
இப்போ நம்ம வந்து ஜெபம் பண்ண போகிறோன்னா எல்லாருக்குமே வந்து வேத வசனம் தெரியாது. ஸோ அதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஜெபத்தை தான் ஏறெடுப்பாங்க, ஸ்தோத்திரத்தை தான் சொல்லுவாங்க. ஒருத்தவங்க சுகவீனமாக இருக்காங்கன்னா முதல்ல பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க. வேத வசனம் எங்கே இருக்குது, 3ஆம் அதிகாரம் எங்கே இருக்குது, 2ஆம் அதிகாரம் எங்கே இருக்குன்னு தேட மாட்டாங்க. அதனால நம்மளுக்கு ஜெபந்தான் முக்கியம், ஜெபந்தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்கும் என்று சொல்லி ஜெயத்துக்காக ஜெபந்தான் ஜெயம் என்று நாங்கள் பேச வந்திருக்கோம். அதே போல் எங்கள் அணியில் உள்ள ஒவ்வொருவரும் ஜெபத்தை குறித்து பேசுவாங்க. இப்ப பாருங்க, சகோதரி வந்து அருமையா என்ன செஞ்சிட்டாங்க, ஜெபந்தான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ஏன்னா காலையில் ஆரம்பிக்கிறதே ஜெபம். எல்லாருக்குமே வேதம் படிக்க தெரியாது. அப்போ என்ன செய்வாங்க, ஜெபம் தானே பண்ணுவாங்க. முழங்கால் மூளை சாதிக்காத முழங்கால் சாதிக்கணும் அருமையாக சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னதை விட டாப்பாக சொல்லிட்டாங்க. இப்போ இவங்கள பார்த்தா இப்போ எப்படி இருக்கு, என்ன சொல்ல போகிறாங்களோன்னு தெரியல. இவங்க சொன்னதுக்கு ஈக்குவலாக இவங்களால சொல்ல முடியுமா என்னன்னு தெரியல. அடுத்தபடியாக வருகிறார்கள், வந்து சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். வாலிப பிள்ளைகளுக்கும் நடுவரையாவுக்கும் சபை போதகருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணி அம்மா வந்து அழகாக சொன்னாங்க. ஆக்சுவலி வந்து ஜெபம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. ஆனால் அந்த ஜெபத்தை நம்ம பண்ணுறோமே தவிர அந்த ஜெபத்துக்கான பதில் நமக்கு எதுலேருந்து கிடைக்குது, வேத புத்தகத்துலேருந்து தான் கிடைக்குது. நம்ம ஜெபம் பண்ணிட்டு இப்போ நமக்கு எப்படி சொல்கிறது, மற்றவங்க ஆறுதலாக என்னதான் ஒரு வார்த்தை சொன்னாலுமே நம்ம பைபிளை எடுத்து படிக்கும்போது அதில் இருக்கிற ஒரு வசனம் நமக்கு 100 பேர் கொடுக்குற ஆதரவையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கும். அந்த அளவுக்கு வந்து வேத புஸ்தகத்தை வாசிக்கிறது நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு முக்கியம். பல நாடுகளில் இருக்க தொழிலதிபர்களே சொல்லியிருக்கிறாங்க, வேத புத்தகத்தை வாசித்தவன் எவனும் தோற்று போக மாட்டான்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. நம்ம மகாத்மா காந்தி, சுவாமி விவேகானந்தர் இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து பல புத்தகங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் எங்களால் கவரப்பட்ட மிகப்பெரிய ஒரு புத்தகம்னா அது பரிசுத்த வேத புத்தகம்னு சொல்லி அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வாலிப பிள்ளைகள்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, ஐயா பைபிள் படிக்கிறது வந்து ரொம்ப போரு, ஹிஸ்ட்ரியாக இருக்கும், எவன் உட்காந்து படிக்கிறது, அந்த டைமில் ஃபோன் பார்க்கலாம், இல்லை மற்ற வேலை பார்க்கலாம், கிரிக்கெட் விளையாடலாம் அப்போல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம பைபிள் படிக்கும்போது தான் நமக்கு அடிப்படை அறிவே வரும். ஒரு மனுஷன் கூட நம்ம எந்த லிமிட்டில் பழகணும், எப்படி இருக்கணும், எந்த சுச்சுவேஷனில் எப்படி இருக்கணும், எந்த ஒரு காரியத்தை எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படை அறிவையே நமக்கு வேதாகமம் தான் சொல்லி தருது. அதுலேயும் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா இந்த பிரச்சனை ஆல்ரெடி ஒருத்தருக்கு நடந்திருக்கும். அதை நமக்கு தெரிஞ்ச அதுலேருந்து சொல்யூஷன் எடுக்கணும்னா கூட நம்ம பைபிள் படிக்கணும். பைபிள் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு வசனத்தில் இருக்கிற வார்த்தையும் எவன் ஒருத்தன் கீழ்ப்படிந்து நடக்கிறானோ அவன் எல்லாத்துலேயும் ஜெயத்தை மட்டும்தான் காண்பான்னு கர்த்தர் அப்போவே சொல்லியிருக்காரு. ஸோ அதுபடி நம்ம வேதாகம் புத்தகத்தை தான் வாசிக்கணுன்றதை நான் திரும்பவும் சொல்கிறேன். நம்ம வாலிப பிள்ளைகள்லாம் முக்கியமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்க. வேதகத்தில் இருக்க ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் படிக்கும்போது ஒவ்வொரு வசனமும் உங்களுக்கு 1000 அர்த்தத்தை சொல்லும். அந்த 1000 அர்த்தத்தின் படி நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்தீங்கன்னா உங்கள் தேவன் நீங்கள் எத்தனை விஷயத்தில் தோத்தாலும் சரிதான், அந்த தோல்வியெல்லாம் தாண்டி உங்களுக்கு மிகப்பெரிய ஜெயத்தை தருவார். அதனால் வேத புஸ்தகத்தை எந்த ஒரு காரணத்தை கொண்டு வாசிக்கிறத நிறுத்திடாதீங்க. வேத புஸ்தகத்தை வாசிங்க. நீங்கள் ஜெபம்னு சொல்கிறீங்க, அந்த ஜெபத்தை பண்ணுறதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டா மட்டும் போதாது, ஒரு 2 வசனத்தை படித்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபமே நிறைவேறும். அப்படியாப்பட்ட வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்காமலே ஜெபம் பண்ணிட முடியுமா? ஜெபம் நீங்கள் எத்தனை நாள் ஜெபம் பண்ணால் உங்களுக்கு அதுக்கான தேவை கிடைக்கும்? ஒரு 5-6 தடவை கடவுள் கொடுப்பார், என் புள்ள கஷ்டப்பட்டு அழுது ஜெபம் பண்ணுதுன்னு. ஆனால் நீங்கள் வேத புஸ்தகத்தை படித்தா மட்டும்தான் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே ஜெயத்தை காண முடியும். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. வெரி குட். அவங்க சொன்னதுக்கு சூப்பராக அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இவங்க என்ன கேட்டாங்க, ஒருத்தவங்க தலைவலிக்குது, உடனே பாஸ்டர்கிட்ட போய் வசனத்தையா தேடிட்டு இருப்பாங்க. பாஸ்டர்கிட்ட எனக்கு தலைவலிக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இவங்க என்ன சொல்லிட்டாங்க, பாஸ்டர் எதை வச்சு ஜெபம் பண்ணுவார், வசனத்தை வச்சு தானே ஜெபம் பண்ணுவார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னாக்க, வசனத்தில் 100 ஜபத்தில் இல்லாத ஒரு ஆறுதல் ஒரு வசனத்தில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரியுதா? அப்போ இவங்கள பார்த்தா இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. அருமையாக சகோதரி சொல்லிட்டாங்க. அடுத்தவங்க வாங்க. நடுவர் அவர்களுக்கும்
வாலிபர் அக்கா அண்ணன் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து எங்களோட சிஸ்டர் வந்து சொல்லிட்டு போனாங்க, என்னமோ பைபிள் வாசிப்பு தான் மேலுன்ட்டு. அவங்கள்ட்ட கேட்குறோன்னு, காலை நீங்கள் ப்ரே பண்ணீங்களா? எத்தனை நிமிஷம் பைபிள் வாசிச்சீங்க? எத்தனை நிமிஷம் ப்ரே ஜம்ப் பண்ணீங்க? எத்தனை வசனம் வாசிச்சீங்க? நடுவரையா நீங்கள் ப்ரே பண்ணீங்களா? ப்ரே பண்ணுவோம். சொல்லுங்க, உங்க 3 நிமிஷத்துல நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. கருத்தை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நம்ம கருத்தை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. மைக்ல பேசுங்க. மைக்ல பேசுங்க. நீங்க சொல்லுங்க. கால் ப்ரே பண்ணீங்களா? ப்ரேயர் பண்ணோம். எத்தனை வசனம் சொன்னீங்க? எத்தனை வசனம் படிச்சீங்க? வசனம் வந்து காலையில ஒரு அதிகாரம் படிச்சோம். எவ்வளவு நேரம் ப்ரே பண்ணீங்க? ஜெபம் பண்ணீங்க? ஜெபம் வந்து ஒரு 4 மணிலேருந்து ஜெபம் பண்ணிட்டு 4 மணில இருந்து எவ்வளவு நேரம்? எவ்வளோ நேரம்னா நடுவரே சொல்லிட்டாரு ஜெபம் தான் வேணும்னு. சரி 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 சரி, அதை விடுங்க. இப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்க, பைபிள் வாசிப்பு தான் மேலுன்னு இருக்காங்க. புதிய ஏற்பாடில் தான் பைபிள் வாசிப்பே வந்துச்சு. அப்போ பழைய ஏற்பாடில் ஆபிரகாம், நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச எலியா என்ன பண்ணியிருப்பாங்க? எலியா என்ன பண்ணாங்க? பழைய ஏற்பாடில் இருக்கிற எல்லாருமே ஜபம் தானே மேலும் ஜபத்தை தானே பின்பற்றுறாங்க. அப்போ ஏதுப்பா வேத வாசிப்பு? அப்போல்லாம் எங்கேருந்து வேத வாசிப்பு அவங்க பண்ணாங்க? எல்லாமே ஜபம் தானே பண்ணுறாங்க. அது கூட பரவாயில்ல. நம்ம ஃபர்ஸ்ட் ஐயா வந்து சண்டே சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு கடைசி என்ன சொல்றாங்க, எல்லாம் ஜபம் பண்ணிட்டு போங்க தான் சொல்றாங்க. ஆயா என்னைக்காவது வசன வாசிக்க போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதை கூட விடுங்க. சத்யம் டிவில சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சத்யம் டிவில ஜெபிக்கலாம் வாங்கன்னு இருக்கு. எங்கேயாவது வசன வாசிக்கலாம் வாங்கன்னு எனக்கு கூப்பிட்டாங்களா? எல்லாருக்கும் தெரியும். மைக்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச பவுலன் சீலாங்க கதை எல்லாருக்கும் தெரியும்ல. அந்த ஸ்டோரியில அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க சிறைச்சாலை கூட நான் பைபிளை வாசிச்சாங்க. என்ன பண்ணாங்க? இப்ப எளிய கதையில பாத்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் 1 ராஜாக்கள் 18 அதிகாரத்திலே நம்ம படிக்க பார்த்தோம்னா பழைய ஜபத்தினால வானத்திலிருந்து அக்கினியை பொழிய செய்தாரு. அப்புறம் ஜபத்தினால 3 வருடம் தேசத்துல மழையே இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து போட்டாரு. அப்பெல்லாம் என்ன பண்ணாரு? ஜபம் தானே பண்ணாரு. வார்த்தையை வச்சுட்டு அவர் சொன்னாரு. அவர் என்ன இப்ப வந்து சண்டே கிளாஸ்ல சோனியா அக்கா கூட சொல்லிருக்காங்க, எதிர்கட்சியாளரே சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? என்ன சொன்னீங்க? ஜபம் ஒரு ஷோ. ஜபம் என்பது நம்ம வந்து ஏசப்பா கிட்ட பேசுறது, ஆனா பைபிள் வாசிப்பு என்பது அவங்க ஏசப்பா வந்து நம்ம கிட்ட பேசுறதுன்னு சொல்லிருக்காங்க. இப்ப டிராமால கூட என்ன பைபிள் வச்சிட்டு இருந்தாங்க, எங்கேயாவது அவங்க முழு மனதோட ஜெபிச்சாங்களா? ஆனா ஜெபிக்கிறவங்கள பாருங்க, பைபிள் வாசிக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க வந்து முழு மனதோட கர்த்தருக்கு ஜெபிக்கிறாங்க. நேரம் முடிஞ்சு ஐயாவே சொல்லிட்டாரு. ஐயா இல்ல ஒரு 30 செகண்ட் கூட முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. முடிஞ்சிடுச்சா? சரி சரி சரி. இப்போ பாருங்க, சகோதரி வந்து அருமையா கேள்வி பதில் வழியா கேட்டாங்க. நீங்க எத்தனை நிமிஷம் ஜெபம் பண்ணீங்க, எத்தனை நிமிஷம் பைபிள் படிச்சீங்க அப்படிங்கிறத கேள்வி வழியா கேட்டாங்க. எலியா என்ன பைபிள் படிச்சாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. எலியா வந்து 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல ஜெபம் பண்ணி தான் வானத்துல இருந்து, புதிய ஏற்பாட்டில் தான் இல்லை, பழைய ஏற்பாட்டில் என்ன வேதம் இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா என்ன சொன்னாரு ஜெபத்துல? கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் உம்முடைய வார்த்தையின்படியே வேலை செய்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, அதுக்கு அடுத்தது எலியாவுக்கெல்லாம் ஜெபமே இல்லை, ஆபிரகாமுக்கு வேதமே இல்லை. ஆனால் ஆபிரகாமுக்கு வேதம் சுவிசேஷமாக முன்னறிவித்ததுன்னு இருக்குது. அப்போ ஆபிரகாம் வேதம் படிச்சிருக்காரா இல்லையா? சரி, இதெல்லாம் இருக்குது. இப்போ ஜபந்தான்னு சொல்லியிருக்கிறாங்க. எலியாவை போல வந்து ஜப வீரனா இருந்தால் அக்கினி வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். சிஸ்டர் ஆப்போசிட் டீம் வந்து சொல்லிட்டு போனாங்க, சத்தியம் சேனலில் வந்து ஜெபிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகன் சி லாசரஸ் ஐயா வந்து ப்ரேயர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வசனம் என்ன சொல்வார், என்னை நோக்கி கூப்பிடு சம்திங் ஏதோ ப்ரேயர் வேர்ட்ஸ் வந்து சொல்லி அவர் வந்து பண்ணுவாரா. ஸோ அப்போ வந்து ப்ரேயர் வேர்ட்ஸ் வச்சு தான் அவர் வந்து என்ன பண்ணுவார், ப்ரேயரே பண்ணுவார். ஸோ வேத வாசிப்பு இல்லாமல் ஜெபம் வந்து கிடையாது. ஜெபம் மட்டும் நமக்கு வந்து போதாது. நம்முடைய ஜெபத்தில் வந்து நம்மளை ஊன்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏசப்பாவுடைய வார்த்தை தான்.
ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், பைபிளை வாசித்து தியானித்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம்னா ஜெபமே பண்ணுவோம். அப்படி நம்ம வேதம் வாசித்து நம்ம பண்ணும்போது நம்மளுடைய இருதயம் வந்து ஒரு வித பக்குவப்படும்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பைபிள் வெர்சஸ் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சங்கீதம் 19:7 எடுத்துக்கிட்டிங்கன்னா, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. எரேமியா 23:29 கர்த்தருடைய வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கும்னு சொல்றாங்க. ஓசியா 4:6 இந்த மகத்துவ வார்த்தைகள் கண்களை தெளிவாக்கும். இந்த வேதத்தை நாம் மறந்தால் கர்த்தர் நம் பிள்ளைகளை மறப்பார். ஓசியா 8:12 வேதத்தின் மகத்துவங்களை அந்நிய காரியமாக எண்ணுவது என்றும் ஆபத்தானது. ஸோ நீங்கள் வந்து ஜெபந்தான் பெருசுன்னு சொன்னீங்க அப்படின்னா வந்து வேத வாக்கியத்தை வந்து நீங்கள் அந்நியமாக நினைக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். யுவர் சாய்ஸ். அடுத்து இது வந்து நம்ம வேத புத்தகத்தில் வந்து என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 119:9 கர்த்தருடைய வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு சின்ன ஒரு சாப்டர் மட்டும் சொல்லி நான் உங்களுக்கு முடிக்கிறேன். வேதாகமம் அப்படிங்கிறது வந்து ஏசப்பாவால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அன்பின் கடிதம். ஓகேவா? நம்ம எதாவது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா வந்து பைபிள் வர்ஸ் ஏதாவது நம்ம குறிப்பிட்டு இதுதான் படிக்கணும் இல்லை, ஏதாவது ஒரு சாப்டர் திறக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு வார்த்தை வந்து நம்மளுக்கு வந்து ஆறுதலாக வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து என்னென்னா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் வந்து அது அந்த வேதாகமத்தை வாசிக்கிறது வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ கிறிஸ்டியன்ஸாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பைபிள் எதுக்காக வாசிக்கிறோம்? ஒரு சிலர் வந்து பைபிளில் வந்து நிறையா படித்து கற்றுக்கணும். ஒரு சிலர் வந்து மற்றவங்களுக்கு வந்து அந்த வேத வார்த்தைகளை நம்ம வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக வந்து நிறைய பேர் பைபிள் படிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு வந்து எப்படி பிரயோஜனமாக இருக்குன்றதை தான் வந்து 2 தீமோத்தேயு 3:15-17 சொல்லுது. ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவர்கள் ஆக்குகிறது. 3:15 கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை. இப்போ ஒரு மனுஷன் வந்து ரட்சிப்பு குறித்து வந்து பைபிள் மூலமாக எப்படி தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரட்சிப்பு தான் நிச்சயம் அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும்? ஜெபத்தின் மூலமா தெரியுமா? தெரியாது. ஒரு பைபிள் படித்ததுனால தான் வந்து நமக்கு எப்படி வந்து வேத வாசிப்புலேருந்து நமக்கு வந்து ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு வந்து நமக்கு தெரியுது. அடுத்தது 3:16 வந்து தேறின தேவ மனிதனாக்குகிறான், தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் அப்படின்ற வசனம் இருக்கு. தேவனுடைய வசனத்தை வந்து ஒரு மனுஷன் கத்துக்கும் போது அவன் எல்லா விதத்திலையும் வந்து தேர்ச்சி அடைஞ்சவனா இருக்கிறான்னு சொல்றாங்க. நேரம் முடிஞ்சிடுச்சு. இருந்தால் முக்கியமான வசனம் தான் சொல்லிடுங்க. தேங்க்யூ. பாருங்க, இவங்க அடுக்கிட்டே போயிட்டாங்க. கர்த்தருடைய வேதத்தின், அதாவது சங்கீதம் 119:9 சொல்லு, 9 வாலிபன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான். 119:9 வசனம் தான் சொன்னான். சரி, இவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்மை பாவத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடியது வேதத்தின் பரிசுத்த எழுத்துக்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல வேதம் தான் ரொம்ப நம்மளுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கும் அப்படின்னு அழகா தெளிவா வசனத்தின் மேல வசனத்தை சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்த டீம் வந்து அதுக்கு என்ன பதில் தர போறாங்கன்னு பார்ப்போம். ஐயா, அம்மா, வாலிப பிள்ளைகள் நண்பர்களுக்கு என்னோட வணக்கம். இப்போ அக்கா வந்து சொன்னாங்க வேத வாசிப்பு தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சர்ச்சுக்கு வந்த உடனே என்ன பண்றோம்? வந்த உடனே பைபிள் எடுத்து வாசிங்க, முத வந்துட்டோம் அப்படின்னு நான் சொல்றோம். இல்ல, ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போது ப்ரேயர் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் சொல்றோம். வேதம் வாசிச்சுட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லல. அது மட்டும் இல்லாம இந்த ஷார்ட்டா முடிச்சிடுறேன். அது மட்டும் இல்லாம தானியேல் வந்து சிங்க கெபில இருக்கும் போதே 3 வேளையும் பைபிள் வாசிச்சான்னு அதுல போடல, 3 வேளையும் ப்ரேயர் பண்ணாங்க அப்படின்னு தான் அதுல போட்டிருந்துச்சு. இன்னொன்னு, அது பவுலும் சீலாவும் சிறையில இருக்கும் போது பைபிள் வாசிச்சாங்கன்னு அதுல போடல. அவங்க சிறைகள் கையில இருந்த வெள்ளங்கள்லாம் உடைக்கப்பட்டதுக்கு காரணம் அவங்க ப்ரேயர் பண்ணாங்க. அக்கா சொன்னாங்க முன்னாடி 3 தடவையும் காலையில மதியம் நைட்டு பைபிள் வாசிக்கணும்னு. நம்ம வண்டியில போயிட்டு இருக்கோம், எடுத்து பைபிள் இருக்கு, வாசிச்சுட்டே இருக்க முடியாது. இயேசுவின் ரத்தம் ஜெயம் சோத்திரம், அப்பதான் நம்ம அந்த பலிகள் தான் சொல்றோம். அப்ப நம்ம வந்து பைபிள் வாசிக்கிறதை விட மனசளவுல நம்ம நினைக்கிற துதிக்கே மகிமை அதிகம். அதனால ஜெபம் தான் பெருசு அப்படின்ட்டு நான் சொல்றேன். இன்னொன்று வந்து என்னன்னா, தாவீது கூட மனதால பைபிள் வாசிக்காம மனதால நினைச்சாங்க, அதுக்கே அவங்க வந்து கடவுளுக்கு பிரியமான பிள்ளையா மாறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல இருக்கு. யோனா வயிற்றுக்குள்ள இருக்கும் போது 3 வேளையும் பைபிள் வாசிச்சுட்டு, மீன் வயிற்றுக்குள்ள யோனா இருக்கும் போது 3 வேளையும் பைபிள் வாசிச்சுட்டு இருந்தாங்கன்னு போடல. 3 வேளையும் அவர் ப்ரேயர் பண்ணார், 3 நாளும் தான் போட்டிருந்துச்சு. அதனாலதான் அவருக்கு அந்த பலன் கிடைச்சது, வெளில வந்தாங்கன்னு இருந்துச்சு. 3 வேளையும் 3 நாளும் அவங்க ப்ரேயர் பண்ணாங்கன்னு
இருக்கும்ல. அதனால ஜெபம் மட்டுமே தான் முக்கியம் அப்படின்னு வாலிபத்துக்காக ஜெபம் தான் முக்கியம். ஏன்னா படிக்க தெரியாதவங்களும் இருக்காங்க. எல்லாருக்குமே வேதம் வாசிக்க தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. வேதம் வாசிக்க தெரியாதவங்களை காக்கிறது பைபிள் ப்ரேயர் மட்டும்தான். அதனால ப்ரேயர் தான் சிறந்தது, வாலிபத்துக்காக ப்ரேயர் தான் சிறந்ததுன்னு சொல்லி விடைபெறுகிறேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். யோனா பைபிள் வாசிச்சாரா? 3 வேளை அவர் மீனின் வயிற்றுலேருந்து 3 நாள் என்ன செஞ்சார்? ஃபாஸ்டிங்கோட ஜெபம் பண்ணார். சாதா ஜெபம் கூட இல்லை. என்ன ஜெபம்? புசியாமல் குடியாமல் ஃபாஸ்டிங் ஜெபம். அது பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் பைபிளாக வாசித்தாங்க, ஜெபம் தானே பண்ணாங்க. தானியேல் சிங்கக்கேபியில் உட்காந்து வேதத்தை வாசிச்சுட்டு இருந்தாரா? தானியேல் என்ன செஞ்சார்? 6:10 பலகணிகள் திறந்திருக்க முன்பு செய்தது போல் என்ன செஞ்சார்? ஜெபந்தான் பண்ணார். ஆகவே தானியேல், யோனா, அப்போஸ்தலர் பவுல், சீலா இவங்கெல்லாம் ஜெபத்தினால சாதிச்சாங்க. அப்போ வாலிப பிள்ளைங்களும் ஜெபத்தினால தான் சாதிக்கணும் அப்படின்னு அருமையாக சொல்லிட்டாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல வர்றாங்கன்னு இப்போ அடுத்த நபர் வர்றாங்க. சபை மக்கள் அனைவருக்கும், போதகருக்கும், நடுவர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னோட எதிரணி காரங்க வந்து தலைப்பையே மறந்துட்டாங்க. வாலிபத்தை காப்பது வேத வாசிப்பா ஜெபமா, இதுதான் தலைப்பு. நீங்கள் அவங்க வாழ்ந்தாங்க, இவங்க வாழ்ந்தாங்க. நம்ம அபி சகோதரி அவங்க சொன்னாங்க, வேத வீட்டுக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வேத வீட்டுக்கு சபைக்கு வந்து நம்ம ஜெபம் பண்ணாலும் நம்ம ஜெபத்தை மட்டுமா நீங்கள் பண்ணிட்டு போகிறீங்க? வேத வசனத்தை காதில் வாங்கிட்டு தானே போகிறீங்க. வசனம் இருக்குல்ல, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு வசனம் இருக்குது. அப்போது வார்த்தை, அந்த வசனம் இல்லைன்னா நம்ம வாலிபத்தை நம்ம பாதுகாத்துக்க முடியுமா? நடுவர் அவர்களே, என்னுடைய சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னோடய எதிரணிலையும் சண்டே கிளாஸ் என்னோட பிள்ளை தான் இருக்கான். அவள் வந்து என்ன சொன்னா, ஜெபம்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன், வேத வாசிப்புனா என்னன்னு சொல்லி கொடுத்தேன். வேதம் வாசிக்கிறது தேவன் நம்மோடு பேசுறது, ஜெபம் பண்ணுறது நாம தேவனோட பேசுறது. எத்த காலம்தான் நீங்களே ஆண்டவர்கிட்டே பேசிட்டு இருப்பீங்க? அவர் பேசுறதுக்கு எப்போ இடம் கொடுப்பீங்க? வேத வசனம் முக்கியம் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன வேணாலும் புலம்பிட்டு இருங்க, உங்கள் வாலிபத்தை காக்கிறதுக்கு வசனம் தேவை இல்லைங்களா? நீங்கள் ஆண்டவர் பார்த்துப்பார், ஆண்டவர் பார்த்துப்பாருன்னு அந்த வசனத்தை மனசில் வச்சுக்காம வேத வசனத்தை உட்கொள்ளாமல் நம்ம எப்படி வாழ முடியும் சொல்லுங்கள்? நான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன். ஆண்டவருக்கே வேத வசனம் தான் தேவைப்பட்டுச்சு. ஆண்டவர் 40 நாள் உபவாசம் பண்ணிட்டு ஒரு பசியாக இருந்து போய் உட்கார்றாரு. அப்போது வந்து பிசாசு சோதிக்கிறான். அப்போது பிசாசு என்ன சொல்கிறான், நீங்கள் வந்து பசியாக இருக்கீங்க, அதனால் இந்த கல்லுகளை அப்பமா ஆக்குங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷன் 40 நாள் மாத்திரம் அந்த வசனம் சொல்றாரு, எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அப்போ ஆண்டவருக்கே வசனம் தேவைப்பட்டதில்ல. அடுத்தது இன்னொரு டைமு போயிட்டு மேலே உப்பரிகை மேலே கூட்டு போய் நீங்கள் தாழ குதிங்க, உங்கள் தூதர்கள் கையில் ஏந்தி கொண்டு போவாங்கன்னு வசனம் இருக்குன்னு சாத்தானுக்கே வசனம் தேவைப்படுது. பார்த்துக்கோங்களேன், ஆண்டவர் சோதிக்கிறதுக்கு சாத்தானுக்கே வசனம் தேவைப்படுது. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தேவனாய கர்த்தரை பரிச்சை பாராதிருப்பாயாகன்னு அவர் சொல்லலை, எழுதி இருக்கிறதேன்னு சொல்கிறாரு. அப்போது அந்த இடத்துலையும் ஆண்டவருக்கு வசனம் தேவைப்படுது. 3வது, நீங்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை பணிந்து கொள்ளுங்க, இந்த பூமியை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்கிறாரு. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் தேவனாக கர்த்தர் ஒருவரையே கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாங்க என்று எழுதி இருக்கிறதேன்னு திரும்பவும் ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு. அப்போது ஆண்டவரோட வாழ்க்கையில் அவர் வந்து 33 வயசில் மரித்து போகிறாருன்னா 30வது வயசில் அவர் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு ஊழியத்துக்கு வராரு. அப்போது அவரோட 30 வயசு வாலிபமா வயசானவங்களா சொல்லுங்க நடுவர் அவர்களே? வாலிபம். அப்போது அந்த வாலிப வயசில் அவருக்கே வசனம் தேவைப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்போது நம்ம ஜெபம் பண்ணிட்டுமே போனால் மட்டும் நம்ம வாலிபத்தை காக்க முடியாது. நம்ம வேத வசனம் டைம் முடிஞ்சிடுச்சு, அந்தந்த டைம்ல இருந்தாதான் நம்ம வாலிபத்தை காக்க முடியும். எனவே நடுவர் அவர்கள் வாலிபத்தை காப்பது வேத வசனம் தான் அப்படின்னு தீர்ப்பு சொல்வாங்க. வெரி குட், வெரி குட், அருமையா பேசிட்டாங்க. இப்ப ஏசப்பாவுக்கே எழுதியிருக்கிறதுன்னா எப்படி எழுதியிருக்கிறது அவருக்கு தெரியும்? வேதத்தை வாசிச்சிருந்தா தானே தெரியும். ஏசப்பாவே வாலிபத்துக்கு வேதத்தை வாசிச்சு அதை மனசில் வச்சு பிசாசு வரும்போது வேதத்தை கொண்டு பேசினாரு. அப்போ நம்ம ஏசப்பா அந்த நேரத்தில் ஒரு பிதாவை நோக்கி ஜெபமா பண்ணாரு.
அருமையாக சொல்லிட்டாங்க. வேத வாக்கியம் தான் நம்முடைய வாலிபத்தை காத்துக்கொள்ள நமக்கு உதவி செய்யும் என்று அருமையாக சொல்லிட்டாங்க. இதுக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்ப்போம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த நடுவர்களுக்கு நன்றி. நம்ம அக்கா வந்து சொல்லிட்டு போனாங்க வேதம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. நீங்கள் இப்போ எல்லாருமே வாலிப வயசுலேருந்து எல்லாம் வந்தவங்க தான். நீங்கள் எக்ஸாம் ஹாலும் போது உங்களுக்கு ஒரு பயம் வரும்ல, அந்த நேரத்தில் பைபிள் எங்கே நான் தேடுவீங்க. அந்த நேரத்தில் ஜெபம் சின்னதாக 5 நிமிஷம் நீங்கள் ப்ரேயர் பண்ணிடும்போது இதுக்கு அந்த மனசில் இருக்க அந்த பயம்லாம் வெளில போயிடும். அப்போ தான் நீங்கள் வந்து கிளியராக எழுத முடியும். ஜெபம் அந்த நேரத்தில் பைபிள் எங்கே, வசனம் இல்லையே, வசனம் ஞாபகம் இல்லையே, அந்த படித்ததும் மறந்துடும். அப்புறம் அரைக்குறையாக நின்று கிடப்பீங்க. அப்புறம் ஜெபம் ஆகிட்டு பைபிளாக இருக்கிற வசனம் ஆகிட்டுருப்பீங்க. ஏசப்பாவே கடைசி நேரத்தில் கூட சொல்லியிருக்காங்க, ஏசப்பா இவங்க செய்த தவறுகளை அனைவரும் மன்னிங்க அப்படின்னு சொல்லி ப்ரேயர் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக பைபிள் அங்கே வசனம் இதுக்கு சொல்லுங்க, இது மன்னிச்சிருங்க, அதுக்காக அப்படி பேசிட்டு இல்லை அவர். இதோட எனக்கு முறையை முடிச்சு கொள்கிறேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். பாருங்க, ஒரு பரீட்சை ஹாலில் போய் ஒரு பயம் வந்துருச்சு. உடனே நீங்கள் என்ன வசனத்தையே எடுத்து வாசிப்பீங்க? ஒன்று, ஏசப்பா வந்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும், சிலுவையிலையும் வந்து ஜபந்தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல வர்றாங்கன்னு பார்ப்போம். வாய்ப்பு கொடுத்த போதகர் ஐயாவுக்கும் நடுவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இந்த ஜபம்ஸ் தான் முக்கியம்னு சொல்கிறவங்கலாம் சண்டே கிளாஸ்க்கே போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் கட்டடிக்காதீங்கன்னா கேட்குறாங்களே என் பேச்ச. சங்கீதம் 1:2 இருக்குது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் இருக்கு. இரவும் பகலும் உட்காந்து ஜபம் பண்ணுங்கன்னு அப்புறமா தான் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதிக இடங்களில் வந்து வேதத்தை விட்டு விலகாதே, கர்த்தருடைய வார்த்தையை கேள், கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படி அப்படின்னு தான் இருக்கும். நீதிமொழிகள் 31 அதிகாரம் இருக்குது. அது 31 நாள் உட்காந்து படிச்சிருந்தாலே தெரிஞ்சிருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அப்புறம் வேதமே வெளிச்சம்லாம் வந்து அதிக இடங்களில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கிறவன் ஜெபம் அருவருப்பானதெல்லாம் போட்டிருக்கு. நீங்கள் விழுந்து அது வேணும் இது வேணும்னு ஜெபிச்சாலும் வேதத்தை சொல்லி வேதத்தோட வார்த்தைகளை கேட்டு தான் அதன்படி தான் நீங்கள் வந்து ஜெபிக்கணும். அதுவும் இல்லாமல் ஏசப்பா ஜெபிக்கிறது எப்படி ஜெபிக்கணுங்கிறதே வந்து வேதத்தில் தான் இருக்கிறதுன்னு அவங்க படிக்கலன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான வார்த்தை ஒன்று, நீ வேதத்தை மறந்தாய், அதனால் நானும் உன் பிள்ளையை மறந்தேன் இருக்கு. அவங்க எங்கள் பிள்ளையை கர்த்தர் ஞாபகம் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேதத்தை தான் முக்கியம். இந்த வாலிப நாட்களில் வேதத்தை தான் படிக்கணும்னு நான் வந்து நடுவர் அவர்கள்ட்ட கோரிக்கையாக விளக்குறேன். நன்றி, வணக்கம். வெரி குட் வெரி குட் வெரி குட். அருமையாக சொல்லிட்டார். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறவனுடைய ஜபமும் 28:19 நீதிமொழிகளில். அதே போல் அதாவது வேதத்தை தெரிஞ்சாதான் ஜெபம் பண்ண முடியும். வேதத்தை வந்து எவ்வளோ தூரம் நம்ம கடைபிடிக்கிறோமோ அவ்வளோ தூரம் தான் ஜெபம் பண்ண முடியும். ஏன்னா வேதத்துக்கு விரோதமாக நம்ம ஜெபிச்சா அந்த ஜெபம் வந்து எடுப்படாது. நம்ம ஜெபம் வந்து வேதத்தின்படி இருக்குதா இல்லையான்னு எப்போ தெரியும் நமக்கு அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. கடைசியாக வந்து இப்போ நடுவர்களுக்கும் சபை போதகருக்கும் என் முதற்கண் வணக்கம். எதிரணியில் இருக்க அக்கா ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி பைபிள் வந்து நம்ம கர்த்தருக்கு நம்மளுக்கு கொடுத்த கடிதம்னு. ஆனால் ஜபம் எப்படின்னா அவர்கிட்ட நம்ம நேரடியாக பேசவே முடியும். ஆனால் அது ஒரு கடிதம் தான், அது நீங்கள் படிக்க தான் முடியும் அதை எடுத்து. ஆனால் அவர்கிட்ட நீங்கள் பேச முடியாது. ஆனால் ஜபத்தில் பேசலாம் அவர்கிட்ட. அப்புறம் வந்து மோசேவே கர்த்தர்கிட்ட வந்து 10 கட்டளையை வாங்கினது ஜபத்தில் தான். அதை வச்சு தான் நம்ம ஜபமும் பண்ணுறோம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அப்போ ஜபம் பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏசப்பா வந்து இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கே மரியாள் வந்து ஜெபிக்கிறாங்க பிதா கிட்ட, இந்த மாதிரி எனக்கு ஒரு பிள்ளையை தாங்க அப்படின்னு. அதனால தான் ஏசப்பாவே உருவாகிறாரு. புதிய ஏற்பாடு படிக்கிறது அதனால தான். மரியாள் வந்து வார்த்தையின்படியே ஆக கடவுதுன்னு தான் சொன்னாங்க, ஜபம் பண்ணி. அதனால ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்.
சரி, வெரி குட் வெரி குட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஜெபமா வேத வசனமான்னு இவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆபத்து நேரத்தில் எலியா வந்து ஜெபம் பண்ணி அக்கினியை இறக்குனாரு. பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி சிறைச்சாலை கதை உடைச்சாங்க. எலியா வந்து என்ன செஞ்சாரு? 1 ராஜாக்கள் 18 பற்றி சொன்னாங்க. அதே போல் யோனா வந்து என்ன செஞ்சாரு? மீனிங் வயிற்றில். இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ வேதத்தை மறந்தாய், ஆதலால் நானும் உன் பிள்ளைகளை மறந்தேன். நீ வேதத்தை வந்து என்ன செய்யல, அறியாமற் மறந்தபடினால நானும் உன்னை ஆசாரியனாக இராதபடிக்கு உன்னை வெறுத்து விடுவேன். அந்த ஓசியா 4:6 இருக்குது. அதை தெளிவாக சொன்னாங்க. இன்னொரு வசனத்தில் ஓசியா 8:12 சொல்லுது. என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்க, வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவர்கள் அந்நிய காரியம். வேதத்தை அந்நிய காரியமாக நினச்சிட்டு நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் அது வந்து அந்த ஜெபம் வந்து என்ன செய்யாது, எடுப்படாது. நம்ம ஜெபம் பண்ணும்போதெல்லாம் ஏசப்பா வந்து என்ன செஞ்சார் தெரியுமா? சிலுவையில் கூட வார்த்தை நிறைவேறத்தக்கதாக, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏசப்பாவுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் என்ன தெரியுமா? வார்த்தை. அவர் பேரே வார்த்தை. பரலோகத்திலே சாட்சியிடவைகள் 3. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் எப்படி சிருஷ்டித்தார்? ஜெபம் பண்ணியா சிருஷ்டித்தார்? வார்த்தையை பேசினாரு, வந்துச்சு. இப்போயும் நீங்க பரீட்சையில் பயம் வருதுன்னு சொல்றீங்க, உடனே ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க சரியா அறிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பயமே வரக்கூடாது. வார்த்தையின் அறிவு நம்மளை பயத்திலிருந்து விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. இதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? வசனத்தை படித்தாதானே இதெல்லாம் தெரிய முடியும். சரி, ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது ஏசப்பா வந்து சீஷர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே 3 விஷயம் பரலோகத்தை பற்றியும் 3 விஷயம் நம்ம விஷயத்தை பற்றியும் சொல்லி ஜெபத்தை முடிக்கிறாரு. இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? வேதத்தை படித்தாதான். என்னதான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாலும் பிசாசை ஜெபிக்கிறதுக்கு என்ன பயன்படுத்தினார் இயேசு? ஏன் வசனத்தை பயன்படுத்தினார்னு சொல்லுங்க. எபேசியர் 6:10 வரைக்கும் என்ன செய்யப்பட்டிருக்குனாக்க, நீங்கள் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வானமண்டலத்து பொல்லான சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. சத்தியம் என்னும் அரைகச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், இரட்சணியம் என்னும் தலைச்சீரா, விசுவாசம் என்னும் கேடம், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. கடைசியில் சொல்லப்பட்டிருக்குது ஆவிக்குரிய பட்டயம். ஏங்க, இந்த இரட்சணியம் வந்து சத்ருவை தாக்காது. இந்த விசுவாசம் கேடகம் சத்ருவை தாக்காது. சத்தியம் வந்து சத்ருவை தாக்காது. எது மட்டும்தான் சத்ருவை தாக்கும்? பட்டயம், ஆவிக்குரிய பட்டயம். ஏசப்பா அந்த ஆவிக்குரிய பட்டயத்தை எடுத்து என்ன செஞ்சாரு? பிசாச 3வது தடவை பிசாசு தோற்று அவரை விட்டு ஓடி போனான். அப்பொழுது தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார். 3 விதமா சோதிச்சான். அதுக்கு 3 விதமா எப்படி பதில் சொன்னாரு? வசனத்தின் மூலமாகவே பதில் சொன்னார். ஆதியாகமத்தில் ஆரம்பமும் வந்து என்னவா? வார்த்தையினால் ஆரம்பிக்குது, முடிவும் வெளிப்படுத்தல முடிவும் வார்த்தையினால முடியுது. ஏசப்பா அதே போல யோவான்லையும் ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர். 16ஆம் வசனத்துல கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப இந்த நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறது இந்த விசுவாச வார்த்தையை. இந்த வார்த்தை உன் இதயத்துக்கு சமீபமாய் உன் வாயில இருக்கிறது. நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக 10:10 ரோமர் 10:10 இருக்குது. அந்த வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்ப எப்ப ஜெயம் வரும்னாக்க, வாயினால வசனத்தை அறிக்கை பண்ணும்போது ஜெயம் வரும். அதைத்தான் 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வார்த்தையை என் இருதயத்திலே வைத்து கொண்டேன். அப்ப வார்த்தை எவ்வளவு தூரம் இருதயத்தில் இருக்குதோ அவ்வளவு தூரம் பாவம் நம்மளை விட்டு என்ன செய்யும்? விலகும். அதைத்தான் யோபு சொல்றாரு, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் நான் உடைய வார்த்தையை காத்து கொண்டேன். உடைய வார்த்தைக்கு என் வாயை திறந்து ஆவென்று ஏங்குகிறேன். 119ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப எலியாவும் என்ன சொன்னாரு?
நான் இஸ்ரவேலிலே நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இவர்களாம் உம்முடைய ஜனங்கள் என்றும் உம்முடைய வார்த்தையின்படியே இவைகளை செய்தேன் என்றும் என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் 3 முறை விண்ணப்பம் பண்ண போது வானத்திலிருந்து என்ன வந்தது? அப்ப நீங்க இவங்க கேட்டாங்க ஒரு கேள்வி, எலியா வந்து வேதத்தை வாசிச்சாரா? அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணாங்க? மோசே வந்து ஜெபம் பண்ணி தான் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தார். மோசே ஜெபத்தின் பதில் வந்து வேதவசனம். ஆண்டவரே சொல்லிட்டார், வேதத்தின் ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் அவமாய் போவதை பார்க்கிலும் இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போவது. அதே இடத்துல இன்னொரு இடத்துல இருக்கு, வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மேன்மை உள்ளதாக்கு மாற்றுவார் அப்படின்னு இருக்கு. அப்ப வேதம் வந்து சரி, பைபிளே படிக்க இவ்வளவு தூரம் நீங்க சொல்றீங்க, பைபிளே படிக்க தெரியாதவங்க எப்படி அவங்க பரிசுத்தமா வாழ முடியும்? எங்க பாஸ்டர் கூட கேட்டாங்க, பைபிள் படிக்காதவங்களுக்கு நம்ம என்ன பண்றது? நான் ஒன்று சொல்லட்டுமா? அதுக்கு பதிலே, பைபிள் படிக்காதவங்களுக்கு தான் நம்ம ஃபாதர் ஐயா அவர்கள் இந்த வசனத்தையே பால் மாதிரி அப்படியே டேஸ்ட்டு ஐஸ்கிரீம் மாதிரி நல்ல வசனமாக உள்ள பாடல், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகா பிரியமானவனே ஆத்துமா வாழ்வது போல. அப்புறம் என்ன, எல்லாமே பாடல் பூரா வசனம் தான். நீங்கள் வேணா பாருங்க, பாடல்களையே வசனம் பொதிக்கப்பட்ட பாடல்களுக்கு ஒரு தனி வல்லமை இருக்கு. வசனத்தை பாடலாக வச்சு அதை நீங்கள் பாடி பாருங்க, உங்களுக்கு அதான் ரெட்சன்ய பாடல்கள்னு இருக்கு. அந்த வசனத்தோடு வரக்கூடிய பாடலுக்கு பேர் என்ன பாடல்? ரெட்சன்யம். அப்போ ஜெபமே பண்ண வேண்டாமா? ஆதியாகமம் எப்படி ஆரம்பிக்குது? ஆதியிலே கர்த்தர் அது என்ன ஆதாமோடு நடந்தார் ஏதேன் தோட்டத்தில். என்ன செஞ்சிருப்பாங்க? ஜெபத்தோடு நடந்திருப்பாங்க. அல்லேலூயா. வெளிப்படுத்தல என்ன இருக்குது? புதிய எருசலேமில் என்ன இருக்குது? ஜெபத்தோட முடியுது. அப்போ என்னன்னா, வேத வசனம் நம்முடைய அறிவின் ஆழத்துக்குள்ளே நம்ம ஆத்மாக்குள்ளே போய் அதை பத்திரமா வச்சுக்கணும், லாக்கரில் வச்சுக்கணும். ஒரு வீட்டில் பவுனு வெள்ளி பணம்லாம் என்ன செஞ்சு வச்சுருப்பாங்க? பூட்டி வச்சுருப்பாங்க. வெளியில் வந்து நம்ம அந்த வேத வசனத்தை எடுத்து ஜெபமாக மாற்றி அதை வந்து பயன்படுத்த அந்த உள்ள இருக்கிற பவுனு வேலை செய்கிற மாதிரி வசனம் வேலை செய்யும் போது அது வந்து என்னவா மாறுது? இந்த ஜெபத்துக்கு வல்லமையாக இருக்கு. நீங்களும் ஒரு பிசாசுக்கிட்ட போய் சோத்ரான் அல்லேலியா அல்லேலியான்னு சொல்லி பாருங்க, அந்த பிசாசு பயப்படுமா? ஒரு வசனத்தை இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுக்கு உங்களை எடுத்து நிலுங்க, உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லியிருக்குன்னு சொன்னால் பிசாசு உடனே என்ன செய்யும்? பிசாசு உங்களை செக் பண்ணும். என்ன தெரியுமா செக் பண்ணும்? உங்களுக்கு எவ்வளோ வசனம் தெரியும்னு பிசாசுக்கும் தெரியும். ஏன்னா ஏசப்பாவே சோதிச்சது இல்லையா? அப்போ வசனம் தெரிஞ்சால் அது அந்த அறிவு மூளையோடு இருக்கக்கூடாது. எங்கே வரணும்? அது இதயத்துக்குள்ளே வரணும்னா அதுக்கு ஜெபம் வேணும். ஜெபிச்சு முழங்கால் படிட்டு அந்த வசனத்துக்கு முன்பா தண்டமா நீங்கள் விழுந்தீங்கன்னா, அந்த வசனத்தில் மணிக்கணக்கில் ஜெபத்தில் போராடினீங்கன்னா, அந்த வசனத்தில் உள்ள வல்லமை உங்களை வாழ்க்கையில் என்ன செய்யும்? கிரியை செய்யும். இல்லைன்னா வேத அறிவாகவே போயிடும். ஏன்னா இப்போ வேதம் தெரிஞ்சவங்க தான் ரட்சிக்கப்படணும்னா கலைஞர் கருணாநிதிலாம் எப்பயோ ரட்சிக்கப்பட்டிருப்பார். அவருக்கு எல்லாத்த விட என்ன செய்யும்? கண்ணதாசன் இயேசு காவியம்னு எழுதியிருக்கிறார். நீ உங்களுக்கு தெரியாத பாயிண்ட்லாம் அவர் எழுதியிருக்கிறார். அவங்களுக்கெல்லாம் என்ன இருந்துச்சுன்னா, வேத அறிவு இருந்துச்சு, விசுவாசம் இல்லை, ஜெபம் இல்லை. அப்ப வேத அறிவோட வேதத்தின் மேல வசனத்தின் மேல விசுவாசத்தை வச்சு நீங்க அந்த ஜெபத்தோட அந்த வசனத்தை நீங்க அறிக்கையிட்டு அந்த வசனத்தை பிடிச்சு விசுவாசத்துல உறுதியா இருந்தீங்கன்னா உங்க ஜெபத்தின் மூலமா கர்த்தர் கிரியை செய்வார். இயேசு கிறிஸ்து மார்க் 1:35 அதிகாலையிலே வனாந்தரத்தில் போய் அதிக இருட்டோட போய் என்ன செஞ்சார்? இயேசுக்கு தெரியாத வசனம் இருக்குதாங்க? இயேசுக்கு ஏதாவது வசனம் தெரியாம இருக்குமா? அவரே வசனம். ஆனா ஏன் ஜெபம் பண்ணாரு? ஏன் ஜெபம் பண்ணார்னா, அந்த வசனம் பூரா அவர் வாழ்க்கையில கிரியை செய்யும்படி ஜெபம் பண்ணார். அந்த வாழ்க்கை, அதாவது அவருடைய நடை பூரா வசனமாவே இருக்கணும்னு தான் ஜெபம் பண்ணார். ஆகவே வாலிபத்தின் நாட்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்வதற்கு வசன அறிவு முக்கியம். அதோடு கூட அந்த வசனத்தை அபியாசப்படுத்துகிற ஜெபமும் முக்கியம் என்பது தீர்ப்பாக கூறுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ. நான் ஒரு வார்த்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய சபை ஊழியத்தில் கிட்டத்தட்ட 27-8 வருடங்களாக இந்த ஊழியத்தில்
முதல் முறையாக இன்றைக்கு தான் இந்த பட்டிமன்றம் என்று நம்முடைய சபையில் நடந்திருக்கு. நம்ம அநேக கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோம், அநேக வாலிபர் கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இதுபோல் நிறைய கேம்ஸு ப்ரோக்ராம்ஸு நிறைய நடந்திருக்குது. ஆனால் பட்டிமன்றம் பல இடங்களில் நடந்ததாக கேள்விப்பட்டாலும் நம்ம சேத்தியாத்தோப்பு சபையில் முதலாக இன்றைக்கு தான் நடந்திருக்கிறது. அதில் என்னுடைய கருத்தை கவனிங்க. பிரகதீஸ்வரி கவனிங்க. நான் உங்களை பாராட்டுறதுக்கு தான் வந்திருக்கிறேன். இப்போ உண்மையாகவே பரவாயில்லையே, ஆளை பார்த்தா தான் அப்படி இருக்குது, இவ்வளோ விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது. நான் மனம் திறந்து பாராட்டுறேன். 2 அணியரையும் சொல்கிறேன், ஒருத்தரும் சலைச்சவங்க கிடையாது. இது ஒரு போட்டிக்காக தான் இப்படி ஒரு தலைப்பை எடுத்துகிறோம். நல்ல தலைப்பு நிறைமையான தலைப்பு. அதுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் வைத்த வாதங்களும் கரெக்டுன்னு நான் சொல்லுவேன். 2 தரப்புலையும் நான் எதையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், 2 அவசியம். எது? வேத வாசிப்பு, வேத வசனத்தோடு கூடிய ஜெப வாழ்க்கை தான் வாலிபர்களுக்கு மட்டுமல்ல விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுக்கும். உங்களுடைய தலைப்பு என்ன என்று சொன்னால், வேத வாசிப்பா ஜபமா என்று சொன்னார்கள். நான் சொல்கிறேன், 2ம் சேர்ந்தால் தான் ஒரு ஜெயமான வாழ்க்கையை வாழ முடியும். அதெல்லாம் நான் இப்போ விவரிக்க சொல்லலை. எனக்கு என்னன்னா, நீங்கள் முன்வைத்த சில பாயிண்ட்ஸு குறிப்பு ரொம்ப டச்சபிள். ஒவ்வொருத்தருமே நான் தனித்தனியாக பேரை நான் சொல்ல விரும்புகிறேன். 2 அணிலையும் சரி, இவங்களையும் சரி சளைக்கவே இல்லை. அருமையாக பரவாயில்லையே, இந்த அளவுக்கு விவரம் தெரிஞ்சு விஷயம் தெரிஞ்சு கண்டுபிடிச்சி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்திருக்கிறத நான் மனம் திறந்து பாராட்டுகிறேன். 2 அணியரையும் நான் ஒவ்வொருத்தரும், இன்னும் சொல்லப்போனால் எல்லார் பேரையும் நான் சொல்லணும். இப்போ இதில் உள்ள 5 பேரும், இந்த 5 பேரும் எல்லாமே சிறப்பாக பண்ணினீங்க. உண்மையாக சொல்கிறேன். அதனால் நீங்கள் எடுத்து கேள்வி கேட்ட விதம், பேசின விதங்களை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். பட்டிமன்றம் அப்படி தான் இருக்கணும். நீங்கள் கேள்வி, அதுவும் நடுவரே பார்த்து கேள்வி, உன்னுடைய துணிச்சல் தைரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். நான் அப்படி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பட்டிமன்றத்துக்கு ஒரு அம்சம், அழகு, சுவாரஸ்யமே இருக்குது. பரவாயில்ல, உங்களுடைய துணிச்சலை நான் பாராட்டுகிறேன். அது மட்டும் இல்லை, எதிர்த்தரப்பு என்ன சொல்கிறாங்க என்பதை கேட்டு அதுக்கு பதிலடி கொடுக்குறீங்க பாருங்க, அப்படி தான் இருக்கணும். நீங்கள் கொண்டுட்டு வந்த கருத்தை மட்டும் சொல்கிறதல்ல, அதை கவனிச்சுட்டு அதுக்கு திரும்பி பதில் கொடுக்குறீங்க பாருங்க. நிறைய பேர் இந்த சத்யன் டிவி எவிடன்ஸு சூப்பர், இந்த மாதிரி நிறைய காரியங்கள், அது மாதிரி யோனாவை பற்றி சொன்னது, அவர் மீன் வயிற்றுல என்ன பைபிளாக படித்தார், ஜெபம் தானே பண்ணார், எல்லாமே ரொம்ப சூப்பர், அருமையாக இருந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எதுக்காக நான் இப்போ சொல்ல வரேன்னா, இது போல் ஆண்டுக்கு 2 முறை 3 முறை இது போல் வெவ்வேறு தலைப்புகளில் இது போல் நடத்த வேண்டும் என்று நான் விருப்பப்பட்டு இப்போ நான் உங்களுடைய இந்த விவாதத்தை வைத்து ஒரு காரியத்தை நான் இப்போ சொல்லி வைக்கிறேன். இப்பொழுதல்ல, சமயம் கிடைக்கும் பொழுது வெவ்வேறு தலைப்புகளில் நீங்கள் மீண்டும் பங்கு பெறணும். அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல வேதத்தை வாசிங்க, ஜெபிங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சமயம் வரும்போது பார்க்கலாம். அடுத்த நிகழ்ச்சி என்னவோ சீக்கிரமாக செய்து நாம் முடிக்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. நாம் ஒரு ஸ்தோத்திர பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி ஆராதனை கடந்து செல்வோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும்னு தாவீது சொன்னார். அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்பேன் அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலோ ஸ்தோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்பொழுதுமே
பாராட்டும். எளியோர் அதை கேட்டு அக்களிப்பார்கள். ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். எளியோர் அதை கேட்டு அக்களிப்பார்கள். இணைந்து துதித்திடுவோம், உம் நாமம் உயர்த்திடுவோம். இணைந்து துதித்திடுவோம், உம் நாமம் உயர்த்திடுவோம். ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நானே காலத்திலோ ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. உனை வேண்டி நான் மன்றாடினேன், மொழி மொழி பகர்ந்தார் அவர் எனக்கு. துணை வேண்டி நான் மன்றாடினேன், மறுமொழி பகர்ந்தார் அவர் எனக்கு. எல்லாவித அச்சத்தினின்றோ அவர் என்னை விடுவித்தார். எல்லாவித அச்சத்தினின்றோ அவர் என்னை சொல்லமா. எல்லாவித அச்சத்தினின்றோ அவர் என்னை விடுவித்தார். எல்லாவித அச்சத்தினின்றோ அவர் என்னை விடுவித்தார். ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நானே காலத்திலோ ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் வாயில் துணித்திடுமே. ஜீவனை விரும்பி நன்மை காண வெறுநாள் வாழ்ந்திட விருப்பம் உண்டோ? ஜீவனை விரும்பி நன்மை காண நெடுநாள் வாழ்ந்திட விருப்பம் உண்டோ?
நோக்கி பார்ப்போமா? நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மனதாய் ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. என்னுள்ளம் தேவன் பார் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாதே என்
பொழிந்திரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் ஆராதனை உமக்கே 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 எந்த கல்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே கல்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர் உம் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர் தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 அம்மா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே நன்றி இயேசுப்பா உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா ஆண்டவரே உம்முடைய வல்லமைக்காக நன்றி கர்த்தர் ஆண்டவரே மீதியா இருக்கிறதை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென். ஹலோ பாஸ்டர் தோ வந்துட்டேன் பாஸ்டர். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இங்கே இருக்கிற எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்தால் மட்டும் போதும். இப்போ வந்து இங்கே இருக்கிற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பிரதர். இப்போ 35 வருஷமாக இங்கே நான் தான் இங்கே சபையில் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கேன். நான் மட்டும் இல்லை, எங்கள் அப்பா அம்மா எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. அதனால் எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க. இந்த கிறிஸ்துவ கழகத்தோட மாவட்ட செயலாளர் நான் தான், அதனால் எனக்கு தெரியாத ஆளே கிடையாது. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க பாஸ்டர், நான் இருக்கேன். தம்பி இந்த வேலையெல்லாம் பாரு, கொஞ்சம் காணிக்கை பெட்டியெல்லாம் எடுத்து வை, அந்த இதெல்லாம் ஸ்டாண்டெல்லாம் எடுத்து வை, இந்த வேலையெல்லாம் சீக்கிரம் பாரு. ஐம்பத்தொன்று 52 53 54 55 50. என்ன அது?
ஒரு லைட் ஒன்றும் போடலை, ஒரு ஃபேன் எதுவும் போடலை. என்னதான் அவங்கெல்லாம் ஊழியம் பண்ணுறாங்க? என்ன காலையிலே வந்துடுறது ஃபோனை தூக்கிக்கிட்டு, காலையிலே வந்துடுறது ஃபோனையும் தூக்கிக்கிட்டு, கையில் ஒரு பைபிள் வேற ஒன்று வச்சுக்கிறது. பிரைஸ் தி லார்ட் பிரதர், வெக்கமே இல்லை. தம்பிங்க வா, உனக்கு எப்படின்னு கிளாஸ் எடுக்கணுமாப்பா? சேர் எப்படி துடைக்கிறது, ஃபேன் எப்படி துடைக்கிறது, சர்ச்சுக்கு எப்படி விளக்கமாறு போட்டு க்ளீன் பண்ணுறது, எல்லாத்தையும் உனக்கு கிளாஸ் எடுக்கணுமாப்பா? ஊழியம் எப்படி செய்யணும்னு உனக்கு சொல்லி கொடுக்கணுமாப்பா? நான் அப்போவே உங்கள் பாஸ்டர்கிட்ட சொன்னேன். இத்து போன நாளுக்கு லைட்டு, ஓடாத 4 ஃபேனு, எரியாத 4 டியூப் லைட்டு, தேஞ்சு போன 2 ஸ்பீக்கரு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிப்பா ஆராதனை நடத்த முடியும்? நான் அப்போவே சொன்னேன், மிக்சர் சேர்த்துக்கிட்டு ஆவியில் அனலுள்ள ஒரு பையனை போடுங்கன்னு. ஆவியில் அவிஞ்ச மாரி ஒரு பையனை போட்டிருந்தா எப்படி அனலை ஆராதனை செய்கிறது? கீபோர்டு போடுற பையனை மாற்றுங்க நான் அப்போவே பாஸ்டர்கிட்ட சொன்னேன். கார்டு போட சொன்னால் வேற என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். எஃப் பிடிக்க சொன்னால் ஜி பிடிக்கிறான், ரிதம் போட தெரில. நான் பல வருஷமாக அவங்க பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் எப்படி உங்கள் பாஸ்டருக்கு தெரியும்? இதெல்லாம் மாற்றணுன்னா ஒன்று தான் பண்ணணும். அதை நான் சொல்லணும்னு விரும்பல. ஒரு ஆசாரியர்னா எப்படி இருக்கணும், பைபிள் எப்படி போட்டிருக்கணும் உனக்கு தெரியுமா? அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உனக்கே தெரியும். சரி, போய் உட்கார். ஆமேன். ஸ்தோத்திரம் இயேசுப்பா, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஆமேன் ஆமேன். மகிமை 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 இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுப்பா. நீங்கள் எங்களை இயேசுப்பா, ஸ்தோத்திரம் இயேசுப்பா. நீங்களே எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க இயேசுப்பா. இயேசுப்பா, ஷெக்கினா மகிமை மகிமை ஆராதனை உமக்கே ஆண்டவரே. ஆமேன் ஆமேன் ஆமேன். பப்பா பாப்பா பப்பா பாப்பா பப்பா பாப்பா பாப்பா பப்பா பாப்பா பப்பா பாப்பா. சரி, வல்லமை தாரும் தேவா, இன்றே தாரும் தேவா. அதெல்லாம் ஓகே தான். பாட வச்சுட்டாரு, டான்ஸ் ஆட வச்சிருக்கலாம். இதை பற்றி ஃபாஸ்ட்டு கொஞ்சம் பேசணும். சரி பேசுவோம். சரி பேசிட்டு, சரி எல்லாம் கரெக்டாக இருக்கா? கீபோர்டெலாம் கரெக்டாக இருக்குது, தேவை கரெக்டாக இருக்குது. இங்கே சிங்கர் ஆளை காணும். சிங்கர் வரலையா? எடு ஃபோன் எடு. ஹலோ, ஏய் ஆறுதான டைமில் எங்கே ஆளை காணும்? வரலையா? கடுப்பேதி. ஃபோனை வை. ஒன்றை மட்டும் சொல்லிக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆகிற டைமில் பாடலாறுனா ரொம்ப முக்கியமானது. அதை விட்டுட்டு போனால் அப்புறம் என்ன சொல்கிறது? ஒன்றை மட்டும் சொல்கிறேன் முக்கியமாக, ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அந்த பாடலாறு மட்டும் அவன் விட்டுறக்கூடாது. எனக்கு கர்த்தருக்கு ரொம்ப, அப்புறம் கர்த்தர் கோச்சிக்குவார். அப்புறம் அவ்வளோதான், விட்டுருவார். அப்படியே ஒன்றும் அப்படியே விட்டுருவார். முடிஞ்சிருச்சு எல்லாமே. சரி, நீ ஜியபுடி. வல்லமை தாரும் தேவா, இன்றே தாரும் தேவா. பாப்பா பாப்பா வரணும், ஒழுங்கா போடி. வீட்டில் பாரு. பாப்பா தேவன் நமக்கு நல்ல ஒரு நாளை தந்திருக்காங்க. எல்லோரும் இணைந்து உற்சாகமாய் கைகளை தட்டி அவரை துதிப்போம். இப்போ நம்ம முன்னாடி பாஸ்டர் ஆராதனை நடத்துவாங்க. வேலை இன்னும் ஆராதனை முடியல, எல்லாரும் நிற்கக்குள்ளே போய் நின்றுடுவோம். இன்னைக்கு பாஸ்டர் நம்மளை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். வண்டிக்கு சைட் ஸ்டாண்ட் போட்டனா, கறிக்குழம்பு மூடி வச்சாலா? ஐயோ, சிக்கன் விற்கிற விலைக்கு
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நேற்று வாங்கின செருப்பு எப்படி நல்லா உழைக்குமா? 1000 ரூபா செருப்பு 999 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். செருப்பை எவனாவது நம்ம ஆண்டவர் மேலே பாரத்தை போகிற நேரத்தில் செருப்பை எவனா கிளம்பிட்டானா இதுக்கும் செருப்பு மேலே கண்ணாவே இருக்கும். நேற்று வந்த படத்துக்கு வேற போகணுன்னு பார்த்தேன். சரி, வாரத்தில் இருக்கிறதே ஒரு நாள் தான் லீவு, அதுலேயும் சர்ச்சைக்கு கூப்பிட்டுறாங்க. இப்படி இருந்தால் எப்படி? எல்லோரும் உட்காரலாம். சபை விசுவாசிகள் எல்லாருக்கும் தாழ்மையாக நான் ஒன்று சொல்கிறேன். எல்லாரும் உங்கள் மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, இல்லைன்னா சைலண்ட் மோடில் போடலாம். ஹலோ, என்னடா இது இத்தனை மெசேஜ் வந்திருக்கு, 40 ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு. இதாடா மணிக்கு அண்ணா, சரி பார்த்துக்கலாம். இதில் ஜான் ஃபோன் பண்ணுறான், சரி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம தியான பகுதிக்கு கடந்து செல்ல போகிறோம். 1 கொரிந்தியர் 13 4வது வசனத்திலிருந்து 10வது வசனம் நம்ம வாசித்து அதை தியானிக்கலாம். உங்களில் யாராவது ஒருத்தவங்க எழுந்து வந்து வாசிக்கலாம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், அந்நிய பாஷைகளாலும் ஒழிந்து போம், அறிவினாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறை உள்ளது, நம்முடைய தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறை உள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். ஆமேன், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்கே என்ன மிஞ்சி பைபிள் படிக்க யார் இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பாஸ்டர் எத்தனை மணி வரைக்கும் மெசேஜ் பண்ணுறாருன்னு பார்ப்போம். 12 மணிக்கு மேலே நாங்கள் இருப்பேனா? இருக்கவே மாட்டேன்னு. இதுக்கு மேலே இருந்தேன்னா என் பேர் ஜெபமணி கிடையாது. எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்குது. ஆத்மா தான் என் பண்ணணும், ட்ராக்ஸ் கொடுக்கணும், கிராம ஊழியத்துக்கு போகணும். 12 மணிக்கு மேலே நான் இருக்க மாட்டேன். ஒன்று தீமோத்தி 5:1 அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 3வது வசனம் வரை பார்த்தோம்னா அது இப்படியா சொல்லியிருக்கு. வாலிபர்கள் சபைக்கு வருகிற பெண் பிள்ளைகளை சகோதரிகளா பார்க்கணும். அதுபோல வாலிப பெண்களும் சபைக்கு வரக்கூடிய ஆண் பிள்ளைகளை தன்னோடு சகோதரோர் போல பாவிக்கணும். எங்க நம்மால் என்ன ஆளை காணும்? சரி, ஒரு ஃபோனை போடுவோம். ஹலோ செல்லக்குட்டி, ஹலோ செல்லக்குட்டி, ஹலோ, எங்க இருக்கு நீனு? பாஸ் ஸ்டாண்ட் பின்னாடி இருக்கே பாருங்க. பார்த்துறேன். நம்ம பர்ஃபார்மன்ஸ் எப்படி? சூப்பர் சூப்பர். மரியாதையே இல்லை. சரி, அல்லேலூயா. நம்ம சபை விசுவாசிகளை நம்ம எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம்னு தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை என் பொண்டாட்டிக்கு தான். எங்க ஒழுங்கா சர்ச்சுக்கு வரா? வார்த்தையை சொல்றதும் கேட்கறது கிடையாது.
மனிதருடைய கண்களை நாம் மறைக்கலாம், ஆனால் தேவனுடைய கண்களை நாம் ஒருபோதும் மறைக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்கள் இங்கே வாரத்தில் ஒரு நாள் தான் லீவு, அதையும் இங்கே கூட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. இங்கே ஜெபத்தில் வந்து உட்காருனா எப்படி உட்கார? ஒரு பாட்டு இருக்கா? ஒரு ஆராதனைக்கு ஏதாவது ஒரு கதை இருக்கா? ஏதாவது ஒரு ஜோக்கு இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஒரு ஆசீர்வாதமான வாக்கு தத்தையாச்சும் சொல்லுவாரா? அதுவும் கிடையாது. வந்து இங்கே தூங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா தூங்காமல் என்ன பண்ண? நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் இருந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இங்க என்ன பண்றேன் என்ன சொன்னாலும் உடையறது கிடையாது, அவ்வளோ கடின இருதயம். கிறிஸ்தவர்களாகிய நம்ம எப்பவுமே மற்றவங்களை வச்சு நம்மளை கம்பேர் பண்ணவே கூடாது. மறுபடியும் நான் எத்தனை தடவை நான் சொல்றது அவள்கிட்ட? ஒழுங்கா ஒரு பைபிளை படின்னு சொன்னா கேட்க மாட்றா. நம்மளுக்கு தான் 1008 வேலை இருக்கு. வீட்டில் உட்காந்து டிவி சீரியல் தானே பார்த்துட்டு இருக்கா. பைபிள் எடுத்து படிச்சாதான் என்ன? படின்னு எத்தனை தடவை சொல்றது நான்? நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் அப்படின்னு தேவன் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் கரெக்டான வார்த்தை தான். இவனை யாரு சர்ச்சுக்குள்ள விட்டது? தேவன் ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ஓஹோ. தேவன் நம்முடைய வாழ்வை சீர்படுத்த சில நேரங்களில் சில நபர்களை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. தேவன் நம்ம உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறாரு. அவர் இந்த நேரத்தில் நம்ம கூட பேசினதுக்காக நன்றி சொல்லுவோம். அவனுக்கு வட்டி காசு கேட்டியா? என்ன சொன்னான் அவன்? பேசி பார்த்தியா? மிரட்டி பார்த்தியா? சரி, ஆளை தூக்கிடு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. செருப்ப காணுமே. அப்பா. ஒருவருக்கொருவர் பார்த்து வாழ்த்துக்களை சொல்லி கடந்து செல்வோம். நான் உங்கள் எல்லார்கிட்டையும் வேதனையோட ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நான் உங்கள் எல்லார் மேலேயும் அன்பு வச்சுருக்கேன். நான் இதுக்காகவா என்னோட ரத்தத்தை சிந்தி நான் இந்த சபையை மீட்டேன்? நான் ஒருத்தவங்க மேலே கூட நான் பாரபட்சம் கிடையாது. எல்லாரையும் நான் நேசிக்கிறேன், எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறேன். ஆனால் சில நேரங்களில் உங்களோட ஆசீர்வாதங்களுக்கு நீங்களே தடையாக இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க. இனிமேலாவது ஒரு மாற்றம் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஐயோ, சர்ச்சு முடிஞ்சிருச்சா? கத்தருக்கு சித்தமாக இருந்தால் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஆனால் அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். பார்த்துக்கலாம். வரட்டா? 5 minutes.
ரொம்ப அழகா ஜெபத்தை பத்தியும் வேதத்தை பத்தியும் படிச்சுட்டு இருந்தோம். நம்ம எல்லாருக்கும் ஜெபம் பண்ண தெரியும், ஆமா தானே? இயேசுவே ஜெபிக்கிற விதமாவதுன்னு கற்றுக் கொடுத்துட்டார். ஒரு 5 நிமிஷத்துல ஒரு சின்ன பகுதியை எப்படி தியானிக்கிறது அப்படின்னு ஒரு சில காரியங்களை நான் பேச போறேன். உட்கார்ந்துக்கலாமா? எஸ், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு குறுகிய நேரத்துல ஒரு வேத பகுதியை எப்படி தியானிப்பது அப்படின்னு ஒரு சின்ன அவுட்லைன் மட்டும் இங்க இருக்கும். வருதா? பிபிடி வருதா? கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, கவனிங்க. நம்ம எல்லாருக்கும் வேத தியானம் பல விதங்கள்ல இருக்கு. ஒரு வார்த்தை, ஒரு அதிகாரம், ஒரு வசனம் அப்படி இருக்கு. இந்த முறையில ஒரு பகுதியை எப்படி தியானிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த பகுதிக்கு பேரு ஸ்பெக்ஸ் மெத்தட். சொல்லுங்க பாப்போம். ஸ்பெக்ஸ் ஸ்பெல்லிங் சொல்றேன். SPECS. நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கலாம். வருமா தம்பி? ஓகே. இந்த பிபிடியில் நீங்க பார்க்கலாம். அந்த போர்டில் வராதா? இதுல வராதா? சரி, ஓகே. இந்த பிபிடியில் நீங்க பார்க்கலாம். SPECS, ஸ்பெக்ஸ் மெத்தட். எழுதிக்கோங்க. உங்களோட நீங்க நோட் பண்றவங்கன்னா எழுதிக்கோங்க. எஸ்ங்கிறது ஓகே ஓகே ஓகே. எஸ்ங்கிறது சென்ஸ் டு கன்ஃபஸ். இப்போ நம்ம ஒரு வேத பகுதி எடுத்து தியானிக்க போறோம். அதுல முதல்ல எஸ்ங்கிறது எதை குறிக்குதுன்னா சென்ஸ் டு கன்ஃபஸ். நம்ம அதுல அந்த வேத பகுதியில் முதலாவது பாவங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறீங்க. அடுத்து பி எதை குறிக்குதுன்னா ப்ராமிசஸ் டு கிளைம். என்னென்ன வாக்குத்தத்தங்கள் அப்படின்னு பார்க்க போறீங்க. அடுத்து இ எக்ஸாம்பிள்ஸ், என்னென்ன எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு பார்க்க போறீங்க. அடுத்து சி கமாண்ட்ஸ் டு ஒபே, என்னென்ன கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்க போறீங்க. அடுத்து கடைசியா எஸ் ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் ஒரு ஸ்பிரிச்சுவல் லெசன், என்ன ஆவிக்குரிய பாடங்கள் நீங்க அதில் கற்றுக்க போறீங்கன்னு பார்க்க போறீங்க. ஒரு வேத பகுதி எடுத்துட்டீங்க. அந்த வேத பகுதியில் இந்த 5 கேள்விகளையும் நீங்க கேட்டு பார்க்கணும். என்னென்ன கேள்வி? என்னென்ன சொல்லுங்க பாப்போம். பாவம், அடுத்து வாக்குத்தத்தம், மூணாவது எடுத்துக்காட்டு, அடுத்து எஸ் கட்டளைகள், அதுக்கு அடுத்து தேங்க்யூ தம்பி தேங்க்யூ, அடுத்து ஆவிக்குரிய கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இப்போ நான் ஈஸியா எல்லாரும் உங்க பைபிளில் லூக்கா 19வது அதிகாரம் திருப்பிக்கோங்களேன். லூக்கா 19 1-10. வேகமா வேகமா ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துட்டு போயிடுறேன். இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க தியானிக்கலாம். நமக்கு ரொம்ப முக்கியம்ல. நிறைய பேர் தேங்க்யூ அக்கா. அந்த அக்காக்கு ஒரு 5 பாயிண்ட் தந்திருக்குருபா. ஓகே, இப்போ கவனிங்க. இந்த 1-10 எது வருதுன்னா லூக்கா 19:1-10 சகேவு குறித்ததான கதை வருது. நான் கடகடன்னு சொல்லிடுறேன். ஏசு எரிகோக்கு போறாரு, எரிகோல சகேவு பார்க்குறாரு, அதுதான் கதை. இப்போ இந்த சகேவு பகுதியில் இந்த 10 வசனத்துல இந்த 5 பாயிண்ட் தேடலாமா? ரெடியா? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? பண்ணலாமா? இந்த 10 வசனத்துல முதல்ல பாவம், அடுத்து பாவம் என்னன்னு பார்க்கலாமா? வசனம் 7 பாருங்களேன். ஓகே, இந்த வசனம் 7 பாருங்களேன். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான முறுமுறுத்தார்கள். அப்ப என்ன பாவம்? முறுமுறுப்புங்கிறது பாவமா இல்லையா? ஓகே, அடுத்த வசனம் 8வது வசனத்தை படிங்களேன். ஆமென். அநியாயமாய் வாங்கினது உண்டானால், அப்ப அநியாயமாய் வாங்குகிற பணம் என்னது? நீங்க வீட்டில் போய் இந்த 10 வசனத்தையும் நிதானமா வாசிங்க. வாசிச்சு இந்த SPECS இது என்னன்னு கண்டுபிடிங்க. அடுத்து ப்ராமிசஸ் வாக்குத்தத்தங்கள் கண்டுபிடிக்கலாமா? பாருங்க பாப்போம். வசனம் 9 படிங்களேன். அவ்வளவுதான். அப்போ அந்த பகுதியில் அந்த 10 வசனத்துல இது என்னவா இருக்கு? இன்றைக்கு இந்த வீட்டிற்கு அப்படிங்கிற ஒரு வாக்குத்தத்தமா இருக்கு. ஆமா தானே? அடுத்து இ எக்ஸாம்பிள்ஸ். இந்த கதையில யார் யாரை பத்தி படிக்கிறோம்?
சகேயு, இயேசு. சகேயு கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? அநியாயமா வாங்கக்கூடாது, இயேசுவை பார்க்கணுன்ற ஆசை. இதில் நம்ம ஒரு 3 பாயிண்ட் போட்டிருக்கோம். முதல்ல இயேசுவை பார்க்க வேண்டும்ன்ற ஆசை சகேயு கிட்ட இருந்துச்சு, அதை நம்ம கற்றுக்கலாம். ஆசை மட்டும் படலை, அவன் பிரயாசமும் படுறான். ஆசை, பிரயாசம். 2வது உடனடியாக கீழ்ப்படிந்தான். ஏசப்பா என்ன சொன்னார்? இறங்கி உடனே வந்தானா இல்லையா? அடுத்து அவன் மனம் திரும்பினான், ஆமாவா இல்லையா? பாவம் உணர்த்தப்பட்டு நிறைய பேர் அப்படியே வீட்டுக்கு போயிடுறோம். ஆனால் இவன் பாவம் உணர்த்தப்பட்டு அத்தோட நில்லாமல் இயேசு கிட்ட அறிக்கை பண்ணி மனம் திரும்புகிறான். இது நாம் சகேயுவின் இடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இப்போ இயேசு கிட்ட வருவோம். இயேசு கிட்ட நம்ம என்ன கற்றுக்குறோம்? அவர் பாவியை ஆமென் நேசிக்கிறார். அவர் குற்றப்படுத்தலை, அதற்கு பதிலாக அவனை குணப்படுத்துகிறார். ஆமாம் தானே? சகேயு அவர் என்ன பண்ணல? குற்றப்படுத்தலை. தப்பு, நீ பண்ணது தப்பு, நீ பாவின்னு சொல்லலை. அதுக்கு பதிலாக அவனையே அறிக்கை பண்ண வச்சு அவனை குணப்படுத்திட்டார். ஆமாவா இல்லையா? ஸோ இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல பாடங்கள். அடுத்து சீனா என்னது? கமாண்ட்ஸ் டு ஒபே. என்ன கட்டளை இந்த 10 வசனத்துலன்னு வாசிச்சோன்னா என்ன கட்டளை? இறங்கி வா, சீக்கிரமாய். அந்த கட்டளையை உடனே என்ன பண்றாரு சகேயு? கேட்கிறார். அடுத்து ஸ்பிரிச்சுவல் லெசன், நாம் ஆவிக்குரிய பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். வசனம் 10 வாசிங்களேன். ஆமென். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே. ஆமென். இதுதான் இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இப்படி நீங்கள் ஒரு வேத பகுதியை எடுத்து அதில் என்ன பாவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் என்ன வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு, இதில் நாம் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன, இதில் என்னென்ன கட்டளைகள்லாம் நான் இன்னும் கைப்பிடிக்கணும், இதில் நான் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னன்னு பகுத்து உட்காந்து வாசிச்சிங்கன்னா ஈஸியாக ஒரு பேசேஜ் உங்களுக்கு என்ன பண்ணும்? தியானம் பண்ணிடலாம். ஈஸியாக ஒரு பேசேஜ் புரிஞ்சிடும். அடுத்து வாழ்நாளெல்லாம் அதை என்ன பண்ண மாட்டீங்க? மறக்க மாட்டீங்க. இதை கற்றுக்கொண்டுக்கிட்டீங்களா? கடைப்பிடிப்பீங்களா? இந்த வருஷத்தில் நல்ல நல்ல தீர்மானங்கள் வாலிபர்களாக இருக்க நம்ம எடுத்திருப்போம். ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு தடவை பைபிளை படித்து அப்படியே வருஷம் எடுக்கிறதாங்கிறீங்களா? அதனால இந்த வருஷம் வித்தியாசமாக எடுங்க. நான் தியானம் பண்ணுவேன், வேதத்தை தியானம் பண்ணுவேன், வேதத்தை மனப்பாடம் பண்ணுவேன் அப்படின்னு முடிவெடுங்க. அதை கடைப்பிடிங்க. ஓகே, எத்தனை பேர் இதை கற்றுக்கிட்டீங்க? இது ஈஸியாக இருந்துச்சா? புரிஞ்சுதா? இன்னொரு தடவை சொல்லிடலாமா? ஸ்பெக்ஸ் மெத்தட். எஸ்ங்கிறது என்னது? பிங்கிறது என்னது? ப்ராமிசஸ். ஈங்கிறது எக்ஸாம்பிள். சிங்கிறது கட்டளைகள். எஸ், கமாண்ட்ஸ். எஸ்ங்கிறது ஸ்பிரிச்சுவல் லெசன் ஆர் ட்ரூத். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். நாம் முடிவு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த நாளிலே நடந்த இந்த வாலிபர் நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பாக நன்றாக இருந்தது. கவனிங்க, ஒரு வருத்தத்தை நான் சொல்லணும். அது என்ன வருத்தம்னா, நீங்கள் தாமதமாக வந்தது, தாமதமாக தொடங்கினது 2. 3வது நிறைய வாலிபர்கள் வராதது. இந்த 3 காரியத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த காரணம், கவனிங்க, ஆண்டவர் இயேசு ஒரு இடத்துல சீஷலை பார்த்து ஒரு வார்த்தை சொல்வார். கொஞ்சம் கடினமான வார்த்தை தான். போய் அந்த, யாருக்கு தெரியும்? என்னங்க? அதுதான் போய் அந்த, அது எந்த நெறி? இன்னைக்கு வராத நெறிகளுக்கு போய் இதை சொல்லுங்கள். அடுத்த கூட்டத்துக்கு அது வரட்டும். தொடர்ந்து இது போல கூட்டங்கள் நடத்த ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய ஆர்வத்தை, உற்சாகத்தை நான் பாராட்டுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா நிகழ்ச்சியிலும் நீங்கள் பங்கேற்றது ரொம்ப சந்தோஷம். நல்லா சிறப்பாக செய்தீர்கள். தனித்தனியாக ஒவ்வொருத்தரையும் பாராட்டுவதற்கு நேரம் இல்லை. இப்போது நம்ம ஒரு ஜெபம் பண்ணி நம்ம முடிப்போம். இப்போதும் மத்தியில் பிரதர் சாத்ராக் அவர்கள் வந்து ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க இருக்கிறோம். அன்பாய் நேசிக்கிறீங்களா தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆண்டவரே, இந்த விசேஷித்த நாட்டுக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். பிள்ளைகளை ஆண்டவரே கூடி வர செய்து, நாங்கள் ஆரம்பத்தில் என்ன சொல்லி ஜெபம் பண்ணமோ, ஜெப வீட்டில் மகிழ பண்ணுவேன்னு சொன்னீங்க. நீங்கள் அப்படியே ஒவ்வொருவரையும் மகிழ பண்ணீங்க ஆண்டவரே. ரெட்டிப்பான மகிழ்ச்சினால் நிரப்புனீங்க ராஜா.
ஒவ்வொரு உள்ளத்தோடு இடைப்பட்டீங்க ராஜா. சிறியவர் முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும் வார்த்தையினால ஆண்டவரே, பாடலினால, ஆராதனையினால ஆண்டவரே, நிகழ்ச்சியினால, விளையாட்டுகளினால ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் கர்த்தர் ஆண்டவரே பூரிப்பாக்குனீங்க ராஜா. ஹாலே லூயா, ஹாலே லூயா. உம்மை போல நல்ல தெய்வம், உம்மை போல எங்களுக்காக கரிசனை உள்ள தெய்வம், உம்மை போல எங்களோடு உறவாடுகிற தெய்வம் இந்த உலகத்தில் யாரும் இல்லப்பா. நீங்க அவ்வளவு நல்லவர் என்பதை ஆண்டவரே இன்றைக்கு நீங்க நிரூபிச்சதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவி அளவில்லாமல் ஊற்றினார் என்று வசனத்தில் வாசிக்கிறபடி இந்த நாளில் நம்முடைய ஆவி அளவில்லாமல் ஊற்றினீங்க அப்பா ஆண்டவரே. எங்களை இருதயத்தின் ஆண்டவரே காரியங்களை பக்குவப்படுத்த நீர் எங்களோடு இடைப்பட்டீங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல உணவு கொடுத்தீங்க, நல்ல சீதோஷனை கொடுத்தீங்க ஆண்டவரே. பிள்ளைகள் வருவதற்கு ஏற்ற ஆண்டவரே வசதி வாய்ப்புகளை நீங்க கொடுத்தீங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை ஏற்படுத்தி கொடுத்த உம்முடைய ஆண்டவரே தாசரை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே எங்களை மகிமைக்குள்ள நடத்துகின்ற, மகிமை மேல் மகிமை அடைய செய்கின்ற ஆண்டவரே தேவ சந்நிதியில வந்து காணப்படக்கூடிய செயல்களை கர்த்தர் ஆண்டவரே தாசர் மூலமாக செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் விலகுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே மறைவாக இருந்து ஆண்டவரே பல விதமான உதவிகள் செய்கிற அம்மாவை கர்த்தர் தொடுங்கப்பா. வளமையாக எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. உடைய கிருபை அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா. ஒவ்வொருவரையும் நீங்கள் பயன்படுத்தி வருகிற மகா மேன்மைக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் பாராட்டுகிற எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நேற்று கேட்ட வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் ஒரு ஸ்டாராக நீங்க பயன்படுத்துறீங்க ராஜா. பல ஸ்டார்களை எழுப்பி எல்லா ஸ்டாரும் விசேஷ ரீதியில ஜொலிக்கத்தக்கதாக, பல வண்ண கதிர்களை வீசத்தக்கதாக, ஊழியத்திலே மீடு மிடுக்கான நடைபெறத்தக்கதாக கர்த்தர் செய்த எல்லா விதமான நற்செயல்களுக்காக நமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த தேவைகளை நீங்க சந்திங்கப்பா. மீதம் எடுக்க உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகள் இதிலே வளர்ந்து பெருக உதவி செய்யுங்கப்பா. கேட்ட வார்த்தையை அப்படியே காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அப்பா உமக்கு நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம். கடம் துதிமையை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், 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 ஆமென். நம்ம பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாய் இருக்கிற தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.